வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு வாஸ்துல பிசினஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். ஏன்னா இந்த பெட்ரோல் பங்குக்கான அந்த வாஸ்து செட்டப் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். பெட்ரோல் பங்குக்கும் வாஸ்து இருக்கா? எல்லாத்துக்குமே வாஸ்து என்பது இருக்கு. வீட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த கமர்ஷியல் பர்பஸாக இருக்கக்கூடிய ஹோட்டலு, காலேஜ், பெட்ரோல் பங்கு இல்லை மற்ற இடம் எல்லாத்துக்குமே வாஸ்து என்பது பொருந்தும். இன்னும் வாஸ்து என்பதனாலே இந்த பஞ்சபூத ஆற்றல்கள் தான். இந்த வாஸ்துல ஒவ்வொரு பகுதியும் ஒரு குறிப்பிட்ட அந்த பஞ்சபூதம் என்பது ஆளுமை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அந்த பஞ்சபூதங்களின் ஆற்றங்கள் ஒண்ணு கூடும்போது ஒண்ணு குறையும் போதுதான் அந்த வாஸ்து ரீதியான பிரச்சனை என்பது கொடுக்குது. அப்ப இந்த பஞ்சபூத ஆற்றல்களை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாஸ்து என்பது வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாமே நடைமுறையில என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பல இடங்களுக்கு டைரக்டா போய் வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன். பர்டிகுலரா நான் பெட்ரோல் பங்க் சார்ந்த நிறைய இடங்களுக்கு சென்னையில, விருதுநகர்ல, திருச்சி, கோயம்புத்தூர் நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துருக்கிறேன். நல்லா போகக்கூடிய அந்த பெட்ரோல் பங்கையும் பார்த்துருக்குறேன். ஏன்னா ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுங்க, மெயின் ரோடு. அதுல சில நேரங்கள்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கும் நிறைய பங்க்ஸ் என்பது இருக்கும். சில பங்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கும். அதையும் நான் கவனிச்சிருக்கிறேன். அதே ஒரு சில பங்கு ஆளே போகாம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்துருக்கிறேன். அதுக்கான காரணத்தை செக் பண்ணி பார்க்கும்போது வாஸ்துக்கும் அதுக்கும் லிங்க் என்பது இருக்கு. தவறான வாஸ்து குறைபாடு உள்ள ஒரு லேண்ட்ல என்னதான் நீங்க எவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பங்க் என்பது அமைச்சிருந்தாலும் அங்க பணம் என்பது வராதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன்னா போர்டில் நான் அடுத்த கட்டமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். என்னென்ன விஷயங்கள் ஒரு பெட்ரோல் பங்குக்கான செட்டப் எப்படி இருக்கணும்ன்றதை அடுத்த கட்டமா நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விருதுநகர்ல இருந்து ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. நல்ல பெரிய பிசினஸ்மேன், பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ரியல் எஸ்டேட்ல என்பது இருக்கிறாரு, பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய நபர், டைரி இண்டஸ்ட்ரி என்பது தனியா வச்சுட்டு இருக்காரு. சரி, பெட்ரோல் பங்கும் பண்ணணுன்றதுக்காக ஒரு இடம், ஒரு எம்டி லேண்ட் என்பது அவர்கிட்ட இருக்கு. அந்த இடங்களை பெட்ரோல் அமைக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு நம்மளை பற்றி கேள்விப்பட்டு தொடர்பு கொண்டு பேசினாரு. நீங்க டைரக்டா பார்த்து கொடுங்க சார், என்னென்ன செட்டப் எங்கெங்க வரணும்னு சொல்லிடுங்க. ஏன்னா அது ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் எங்கெங்க வரணும்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நம்ம அப்ளை பண்ணி தான் அந்த விஷயத்தை என்பது பொறுத்த வேண்டியது இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸும் வாஸ்து விஷயமும் பொருந்தி இருக்கும் பட்சத்தில் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும். நீங்க டைரக்டா பார்த்து கொடுங்க என்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தாரு. நம்மளும் போய் பார்க்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த லேண்டு சுபிச்சமான இடமான்னு சொல்லி சல்லிய தோஷம் என்பது செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை நான் செக் பண்ணுவேன். அந்த ஒட்டுமொத்த இடத்துல பிரம்மஸ்தானத்துல நின்றோம். அதே போல அந்த லேண்ட் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கு, மெயினான இடம் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கோ அந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் நின்று ரோட ஃபேஸ் பண்ணி நான் காம்பஸ் டிகிரி பார்க்கும்போது ஒரு 131 டிகிரி நான் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதான் இந்த இது போல பதிவுகளுக்கு உதவும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். 131 டிகிரி அப்படின்னு சொல்லி குறி காட்டுச்சு. அவர் ஈஸ்ட் ஃபேசிங் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஏற்படுதுன்னா 131 சவுத் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி டைரக்ஷன் காட்டிருந்துச்சு. நம்ம எடுத்தோடனே சொல்லிட்டோம், இந்த இடத்துல நம்ம பங்கு என்பது அமைச்சேன்னா ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாமே அக்னி மூலையை பார்த்து இருக்கு. அக்னினாலே நெருப்பு தான். அப்ப நெருப்பு கண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம வாஸ்து பார்த்து கொடுத்து வந்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துல அந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அவர் பங்கும் நடத்தி கொண்டிருந்தாரு. ஒரு 3 மாசம் நல்லா போயிட்டு இருந்துச்சு சொல்லி மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த விஷயம் சொன்னார். 3 மாசம் நல்லா சிறப்பான வியாபாரம் சார். ஆனா நீங்க சொன்னது போல ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் பங்க்ல ஏற்பட்டுருச்சு. இப்ப சும்மா தான் கிடக்குது. இது போல முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, நான் கேட்காம சரி பரவாயில்ல பாத்துக்கலான்றதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இது போல ஒரு லாஸ் என்பது ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம வேற இடத்த நம்ம தேர்வு செய்து கொடுத்தோம். இது அப்பாற்பட்ட விஷயம். இது ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். ஏன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட இடம் பாதிப்படை, ஏன்னா நிறைய இடங்களுக்கு பார்க்கும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படக்கூடிய அந்த பங்கு பாத்தீங்கன்னா அக்னி மூலையை நோக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அப்படி இல்லாத பட்சத்துல பிரம்மஸ்தானத்துல அந்த பம்ப் என்பது அமைச்சிருவாங்க. அந்த ஒட்டுமொத்தமா ஒரு டயக்னலா கிராஸ் பண்ணி பார்க்கும்போது சென்டர் பாயிண்ட் பிரம்மஸ்தானத்துல அமைச்சிருந்தாலும் ஏதாவது விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த பகுதி என்பது சூரியனின் ஆற்றல், நெருப்பு கிரகம் சூரியனின் ஆற்றல் என்பது அந்த சென்டர் பாயிண்ட்ல என்பது இருக்கும். அப்படி இல்லைன்னா தெற்கு மத்திய பகுதி என்பது செவ்வாயின் ஆற்றல், அதுவும் ஒரு ஃபயர் பிளானட் தான், நெருப்பு கிரகம் தான். தெற்கு மத்திய பகுதியில வேற ஏதாவது அவங்க பள்ளமான ஒரு விஷயத்தை அங்க ஏற்படுத்தி இருந்தாலும் சில இடங்கள்ல அந்த டீசலுக்கு பெட்ரோலுக்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல டேங்க் அமைப்பாங்க பெட்ரோல் பங்க்ல எல்லாம். அது போய் கரெக்டா செவ்வாயின் ஆதிக்கம் உண்டான அந்த தெற்கு மத்தியத்தில் அமைச்சிட்டாங்கன்னா அப்பயும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும்
அந்த வாயு மூல பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட வகையில லீகல் பிரச்சனை தான் அந்த லேண்டுக்கு என்பது வந்துடும். இல்ல வடகிழக்கு பாதிப்பு என்பது ஏற்பட்டுருச்சுன்னா அந்த ஜலமூல நீர்மூலன்னு சொல்லுவாங்க. வருமானம் வரதுல இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அந்த லேண்ட்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான விஷயங்கள் பாதிப்பு என்பது குறைஞ்சிடும். இல்ல கன்னி மூல அந்த நைருதி மூல தென்மேற்கு மூல பாதிப்பு என்பது ஏற்பட்டுருச்சுன்னா பணம் வரும், வரக்கூடிய பணம் எதுவுமே வந்து கையில தங்காது. ஏதாவது அசுபமான செலவுகள் போயிட்டே இருக்கும். இல்லை எம்ப்ளாயி லேபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துரும். இல்ல நிறைய விதமான கம்ப்ளைண்ட்ஸ் என்பது அந்த இடங்களுக்கு வந்துடும். இதுவும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ நான் போர்டில் நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு எப்படி நம்ம மாற்றம் பண்ணி கொடுத்தா சக்சஸ்ஃபுல்லா அந்த இடம் ரன் ஆயிட்டு இருக்குன்ற உதாரணத்தை சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பம்ப் அந்த ஸ்டேஷன் எப்படி இருக்கணும், வாஸ்து செட்டப் எப்படி இருந்துச்சுன்னா அல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் என்பதை சொல்லி இந்த பதிவு என்பது ஃபைனலா முடிக்க போறேன். இப்ப நம்ம போர்டில் போய் பார்த்துடலாம். இப்ப இந்த பெட்ரோல் பங்குக்கான ஒரு வாஸ்து செட்டப் எப்படி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு லாபம் கொழிக்கும் ஒரு இடமாக அது விளங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். அதாவது இது ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஆரம்பிச்சிடுறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர் என்ன சொன்னார், சார் ஒரு பழைய பங்கு சரியா ரன் ஆக முடியாம அப்படியே விட்டாங்க சார். பழைய பங்கு என்பது வந்திருக்குது. அந்த ஏற்கனவே இந்த ப்ரீவியஸான ஒரு ஓனர் என்பது அப்ராட்ல இருக்காரு. அவர் இந்த இடத்துல ஒரு ஆள் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதை சரியா பார்க்க முடியுன்றதுக்காக வித்துட்டு இருக்காரு. அதனால இப்ப நான் வாங்கி நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு தடவை டேரக்டா வந்து எப்படி செட்டப் இருக்கு, நல்ல அமைப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க சார். அப்படியே நம்ம இருக்கக்கூடியதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே நான் ரன் பண்ற மாதிரி கொஞ்சம் சரி பண்ணிட்டு ரன் பண்ற மாதிரி கொஞ்சம் பாக்குறேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம டேரக்டா போய் நம்ம தஞ்சாவூர் போய் எப்படி இருக்குன்ற நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேசிங்கான ஒரு அமைப்பு. சரிங்களா? எல்லா விஷயம் டீட்டெயிலா அதுல நான் சொல்லல. முக்கியமான விஷயம் என்ன வாஸ்து குறைபாடு, எதற்காக அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகாம கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக சொல்ல பார்க்க போறோம். மெயினான விஷயம் அது என்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்படிதான் இருக்கு செட்டப் இருக்குன்னு வச்சுங்க. இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட். இந்த இடத்துல சின்ன ஒரு திட்டு போல என்பது இருக்குது. இந்த பகுதியில் என்ட்ரன்ஸ் அமைப்பு, எக்ஸிட் அமைப்பு. எப்படி வேணா உள்ள வருவாங்க, எப்படி வேணா வெளில போவாங்க. கிட்டத்தட்ட 8 பம்பு. இங்க 1 2 1 2 3 4 5 6 7 8 இப்படிதான் இருக்கு. இப்படி இருந்துச்சு அமைப்பு. இந்த கார்னரா என்ன பண்ணிருக்காங்க, டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்காங்க. இப்படி வந்து என்ட்ரன்ஸ் வச்சு இந்த பகுதியில ஒரு ஜெனரேட்டர் ரூமு, ஆபீஸ் கேபின். கரெக்டா வந்து வெஸ்ட் ஃபேஸ் பண்ணிருந்தோம் உட்காந்துருக்குமே ஒரு அமைப்பு. இப்படிதான் இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏர் கம்ப்ரெஷனு அதெல்லாம் எங்க வச்சாரு, மற்ற விஷயங்கள்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் டேங்க், பெட்ரோல் டீசல் தனித்தனியா போடுறதுக்கான டேங்க் அதெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா இருக்கு. இதுதான் மேஜரான செட்டப் மட்டும் பாத்துக்கலாம். இப்ப நம்ம பார்த்தோன்னே நம்ம சொல்லிட்டோம், சார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ண முடியல, சரியா ஒரு அப்ராடு போனதுனால வேற ரன் பண்ண முடியலன்றதுக்காக கிடையாது சார். இது லாஸ் ஆனதாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சேல் பண்ணிட்டு அப்ராட் என்பது போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் ஈசானிய பகுதி பாதிப்படைஞ்சிருக்கு சார். தென்மேற்கு பகுதியோட ஈசானியத்துல வெயிட் எழுதியிருக்கு. அப்போ சரியான ஒரு இன்கம் என்பது அந்த இடத்துல வந்திருக்காரு. அதுக்காக வந்து விட்டு போயிருப்பாரு. இந்த சில சேஞ்சஸ் பண்ணா நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும் சார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு என்ன சொன்னோம்னா, இந்த டாய்லெட் பாத்ரூம் என்பது இந்த கார்னரா ஈசானிய மூலைன்றது நல்ல கடவுளின் ஆற்றல் சுப பகுதி என்று சொல்லுவாங்க. இடத்துல வந்து அசுத்தமான டாய்லெட் பாத்ரூமுக்கான விஷயங்கள்லாம் இந்த பகுதியில் வைக்கக்கூடாதுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல இந்த டாய்லெட் பாத்ரூமை மாத்தி இந்த பகுதியில் போட சொல்லிட்டோம். டாய்லெட் பாத்ரூம் இந்த பகுதி இப்படி டோர் வச்சு காமன் டோர் வச்சு போட சொல்லிட்டோம். ஆஃபீஸ் செட்டப் இந்த பகுதியில் ஏற்படுத்திங்க சார். ஏன்னா நார்த் ஈஸ்ட்ல ஆஃபீஸ் செட்டப் என்பது வரக்கூடாது. உள்ள வந்து அவர் ஓனருக்கு உட்காரக்கூடிய ஒரு இடம், அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்கக்கூடிய ஒரு இடம், இதெல்லாம் வந்து எப்படி உட்காரணும் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் கழிச்சு நம்மளை மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. நம்ம இதெல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு சார். ஏற்கனவே நீங்க சொன்னது போலதான். அதுக்கப்புறம் நானே கேள்விப்பட்டேன், சரியா ரன் ஆகலன்றதுக்காக தான் அவர் வந்து சேல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இது போல மாத்தி சொன்னாங்க சார், நீங்க வந்து நல்லபடியா மாத்தி கொடுத்தீங்க, நல்லா நிறைய பேர் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, அதுக்கு முக்கியமான காரணம் வாஸ்துன்றதை நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். இந்த ஈசானிய பகுதி தவிர நல்ல அமைப்புல இல்லான்றதுனால இது போல வந்து ஒரு வரக்கூடிய வருமானம் என்பது இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. அதை நம்ம மாத்தி கொடுத்தது மூலமாக நல்லா சிறப்பாகவும் இப்போதைக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான உதாரணம் தான் இது. இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு பெட்ரோல் பங்குக்கான ஒரு ஸ்டேஷன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். இப்ப நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்கான அமைப்பு. இந்த உதாரண கார்னர் சவுத் ஃபேசிங் சார்.
இப்ப இந்த ஈஸ்ட் ஃபேசிங்ல இப்போ ஒரு செட்டப் இருக்குன்னு வச்சுங்க, ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம நேரடியாக போய் பார்த்து அனுபவங்களை திரட்டி தான் இந்த பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் டேட்டா போய் பார்த்தாதான் எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது நிறைய இந்த பங்க் அமைக்கிறோம்னா குறிப்பிட்ட விஷயங்கள் செட் ஆஃப் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கு. இல்ல வந்து இந்த விஷயம் இங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுலதான் நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் செட்டப் பண்ணி ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நான் செட்டப் நான் போடுறேன் பாருங்க. இப்படிதான் செட்டப்பு. ரோடு இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் ரோடு. இது வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுங்க. இதை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சென்டரா கட் பண்ணிக்கங்க. இங்க ஒரு பில்லு தர போல போட்டுக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு டிசைனா ஒரு பூ போல கூட வச்சுக்கலாம். இந்த பகுதியில இருந்து என்ட்ரிக்கான ஒரு விஷயமாக இப்படி நம்ம ஏற்படுத்திக்கணும். எக்ஸிட்டுக்கான விஷயமாக இப்படி நம்ம ஏற்படுத்திக்கணும். எக்ஸிட் இது வந்து என்ட்ரி. ஆனா எப்படி வேணா உள்ள வருவாங்க, அது வேற விஷயம். இப்ப நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பம்ப் அமைக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சென்டர் டைகனலா லைன் வரீங்க, இந்த சென்டர் மிட் பாயிண்ட்ல அந்த பம்ப் வெயிட் ஏறாத மாதிரி நம்ம செட்டப் வந்து உருவாக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பம்ப்னா எப்படி அமைச்சிக்கலாம். 4 பம்ப் இருக்குன்னு வச்சுங்க, அமைச்சிக்கலாம். பெட்ரோலுக்கு தனியா, டீசலுக்கு தனியா அந்த செட்டப் வந்து ஏற்படுத்துவாங்க. இப்படி இருக்கு. வண்டிகள்லாம் வாங்கலாம், இந்த பகுதிகள்லாம் நின்று பெட்ரோல் டீசல் போடக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். இதை நம்ம போட்டுக்கிற பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோலுக்கு தனியா, டீசலுக்கு தனியா டேங்க் என்பது, அண்டர் கிரவுண்ட் டேங்க் என்பது அமைப்பாங்க. அது எப்போதுமே அது பள்ளம்ன்றதுனால எக்காரணத்தை கொண்டும் தெற்குலயும் மேற்குலயும் பள்ளத்தை ஏற்படுத்தி அங்க பெட்ரோல் டீசல் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எப்பவுமே ஏற்படுத்தக்கூடாது. அது போய் தவறுல போய் முடிஞ்சிடும். அப்ப என்ன விஷயம் பண்ணணும்னா வடக்கு மத்திய பகுதி இல்ல கிழக்கு மத்திய பகுதியில தான் அந்த டேங்க் அமைப்பதற்கான அந்த அண்டர் கிரவுண்ட்ன்றது நம்ம ஏற்படுத்துற மாதிரி பாத்துக்கணும். இங்க போடலாம் இல்ல இங்க போடலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் நோட் பண்ணிருக்கிறேன். இது பெட்ரோலுக்கான ஒரு அமைப்பு, இது டீசலுக்கான ஒரு அமைப்பு. பிடி நோட் பண்ணிருக்கேன். இங்கேயும் போடலாம், மற்ற பகுதியில போடக்கூடாது. இந்த நார்த் ஈஸ்ட்ல கூட போடலாம். ஓகேங்களா? மற்ற பகுதியில வந்து போடாதமே தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இடம் பார்க்கும்போது இன்னொரு விஷயத்த வந்து நான் விட்டுட்டேன். தெருக்குத்து தெருப்பார்வை இல்லாத மாரி ஒரு இடத்த நம்ம எப்பவுமே நம்ம தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும். இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க செட்டப். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, உச்சப்பகுதி, நீச்ச பகுதின்னு இருக்கு. இந்த மேற்கு மத்தியத்திலிருந்து இந்த கன்னிமூலை வரைக்கும், தெற்கு மத்தியத்திலிருந்து இந்த கன்னிமூலை வரைக்கும் இந்த பகுதியில் தெரு ஏதாவது குத்துச்சுன்னா அந்த பகுதியில வந்து பெட்ரோல் பங்க் என்பது அமைக்க என்பது கூடாது. அதே போல வடக்கு மத்தியத்திலிருந்து வடமேற்கு பகுதியிலையும் தெரு என்பது குத்துச்சுனாலும் தவிர்த்துடணும். இல்ல கிழக்கு மத்தியத்திலிருந்து அக்னிமூலை வரைக்கும் இந்த பகுதிகளில் தெரு வந்தாலும் இங்க வந்து நம்ம அமைக்கிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கான்னு சொல்லி பாருங்க. இதே இதுதான் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த அக்னிமூலை வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு செட்டப் இருக்கான்றதை பாருங்க. ஏன்னா தீ விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணமாக ஆயிடும். இந்த அக்னிமூலை வளர்ந்திருந்தாலோ இல்ல வந்து இந்த இடத்துல இந்த வடமேற்கு பகுதி வளர்ந்திருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது லீகல் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, ஏதாவது விஷயங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த கன்னிமூலை வந்து வளர்ந்திருந்தாலோ கட்டா இருந்தாலோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை என்பது இருக்காது. ஓனர் வந்து கை மாறிக்கிட்டே இருக்கும் அந்த லேண்ட் என்பது. அது போல ஒரு விஷயம். வடமேற்கு இந்த தென்மேற்கு பாதிப்படைஞ்சிச்சுன்னா இது போல விஷயங்கள்லாம் இருக்குது. கட்டா இருக்கக்கூடாது, வளரக்கூடாது. வளர்ந்துருந்தா ஈசானிய பகுதி மட்டும் தான் வளர்ந்துருக்கணும். அப்படிப்பட்ட லேண்ட் ஆச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த விஷயங்கள் பார்க்கணும். சல்லிய தோஷம் பார்க்கணும். அந்த லேண்ட் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியாது. தவறான ஒரு கெட்ட பொருட்கள் சொல்லுவாங்க. அதாவது மிருகங்களுடைய எச்சம், எலும்புகள், இது போல நிறைய விதமான விஷயங்கள் அந்த இடத்துல புகழ்ச்சிச்சுன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடிய இடமா மாறிடும். அந்த இடத்துல எது பண்ணாலும் சுபிச்சம் என்பது தராது. அதை நம்ம பிரச்சனை போட்டு செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நிவர்த்தி முறைகள்லாம் இருக்கு. எல்லாம் டேரக்டா போய் பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் தெரியும். சரி, இந்த விஷயங்கள் கட்டாயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். 2-3 விஷயங்களை இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ டேங்க் அமைப்பு இங்க ஏற்படுத்திட்டேன்னு வச்சுங்க. அடுத்து சம்பு இங்க, போர் இங்க. 2 விஷயமும் இந்த நார்த் ஈஸ்ட், நார்த் இல்ல இந்த நார்த் ஈஸ்ட் இந்த ஈஸ்ட்லயும் போடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம காமன் டாய்லெட் பாத்ரூம் ஏதாவது அமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வடமேற்கு பகுதியில் அமைச்சிக்கலாம். இந்த பகுதியில டாய்லெட்டு, பாத்ரூமு, செப்டிக் எல்லாமே இந்த நார்த் வெஸ்ட் ஜோன்ல என்பதை அமைச்சிக்கலாம். அதையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப முதல் தரமா நம்ம ஆபீஸ் செட்டப் என்பது அங்க கட்டாயம் என்பது இருக்கும். அது எங்க போட வேண்டியது இருக்குன்னா இந்த தென்மேற்கு மூலையில தான் ஆபீஸ் செட்டப் என்பது ஏற்படுத்திக்கணும். இப்ப இந்த பகுதிகளில்
இந்த இடத்துல ஓனர் உட்கார்ற மாதிரி, அதாவது நார்த் ஃபேஸிங் ஓனர் உட்கார்ற மாதிரி. இந்த அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி தான் இந்த பகுதி தனி ஒரு தடுத்து இந்த பகுதியில் அவர் இருக்கிற மாதிரி, இல்லை அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸும் நார்த் ஃபேஸிங்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட்டப் என்பது ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ வண்டி இப்படி என்டர் ஆகுதுங்களா, இப்படி எடுத்துட்டு இப்படி வந்து இப்படி வருதுன்னா காத்து அடிக்கக்கூடியது அந்த கார்னர்ல தான் நிச்சயமாக இருக்கும் சில நிறைய இடங்கள்ல. இப்போ இந்த காத்து அடிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏர் வந்து அடிக்கிறது இங்க வைக்கிற மாதிரி இருக்கும். அது பக்கத்துல ஏர் கம்ப்ரெஷன் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுவும் இந்த பகுதியில் ஏர் கம்ப்ரெஷன், இதை ஏர் அடிக்கிறது இங்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரேட்டர் செட்டும் வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல வைக்கலாம், இல்ல வந்து சவுத் ஈஸ்ட்ல வைக்கலாம். ஜென்ரேட்டர் செட்டப்போ வந்து நார்த் வெஸ்ட்ல இல்ல சவுத் ஈஸ்ட்ல ரெண்டு பகுதியில வந்து வைக்கலாம். ஆப்ஷன்ஸ் என்பது இருக்கு. இன்னும் சில இடங்கள்லாம் இருக்கு. அதை நம்ம தனியா நிறைய போய் பார்க்கும்போது தான் சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். இது நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இவி வந்து சார்ஜிங் அந்த ஸ்டேஷன் என்பது அமைப்பாங்க. இப்போ எல்லாமே இவி வெஹிக்கல்ஸ் வந்ததுனால அது அமைக்கிற இருந்தாலும் இந்த சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் இந்த பகுதியில் வைக்கலாம். இல்ல இந்த சவுத் சென்டர்லயும் வந்து அந்த இவிக்கு உண்டான விஷயங்கள் வைக்கணும். பர்டிகுலரா ஸ்பேஷியஸா இருக்கணும். இந்த வண்டி போயிட்டு சுத்திட்டு வரதுக்கு ஸ்பேஷியஸா இருக்கிற மாதிரி ரூல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கணும். இல்ல தண்ணி ஏதாவது நீங்க ட்ரிங்கிங் போல தண்ணி வைக்கிற மாதிரி இந்த வடக்கு மத்திய பகுதியில் கூட வாட்டர் அப்படின்ற விஷயங்களை ஏற்படுத்துங்க. இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. பர்டிகுலரா இந்த தென்மேற்கு பகுதி வந்து உயர்ந்தும் இந்த வடகிழக்கு பகுதி கொஞ்சம் தாழ்ந்து இருப்பது முதல் தரமான ஒரு அமைப்பு என்பதை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஏதாவது ஓட்டிங் போர்டு, ஏதாவது நம்ம விளம்பரத்துக்கு போர்டுலாம் வைப்பாங்களே, எக்காரணத்துக்கு ஒன்று நார்த் ஈஸ்ட்ல என்பது அந்த கம்பத்து என்பது ஏற்படுத்தக்கூடாது. இப்ப ஈஸ்ட் இந்த பார்த்த செட்டப்புக்கு இந்த கார்னர்ல இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இந்த ஓட்டிங் போர்டு இந்த கார்னர்ல சவுத் ஈஸ்ட்ல இருக்கலாம், சவுத் வெஸ்ட்லயும் இருக்கலாம், இல்ல நார்த் வெஸ்ட்லயும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அதை கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இது மேல வந்து ஒரு சன்ஷேடு போல அந்த மேல என்பது இருக்கும். அந்த பம்புக்கு மேல டைரக்டா மேல வந்து ஹைட்ல ஒரு சன்ஷேடு போல பெருசா இருக்கும். அது எப்போதுமே வடக்கையோ கிழக்கையோ நோக்கி கொஞ்சம் சரிவலா இருந்தா பெஸ்ட். இல்லைன்னா வந்து சரிசமமா இருக்கணும். எப்பவுமே தெற்கையும் மேற்கையும் நோக்கி இருக்கிறது போல அந்த சரிவல் என்பது இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம அங்க போய் பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியும் என்று சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம போர்டில் டீட்டெயிலாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன், அந்த பெட்ரோல் பம்ப் எப்படி இருக்கும் பட்சத்தில் இல்லை சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கும்னு சொல்லியும் அதுக்கப்புறம் ஒரு உதாரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் இது போல வாஸ்து ரீதியாக கமர்ஷியல் பர்பஸுக்கு இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரி இல்லை இது போல ஆஃபீஸ், இது போல முக்கியமான கமர்ஷியல் விஷயங்கள் இல்லை வீடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியாக நான் விசிட் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க. இன்னும் ஜாதகம் பார்க்கணும், இன்னும் நியூமராலஜி சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் கன்சல்டேஷனு எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க. பல முக்கியமான தலைப்புலாம் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இத்துடன் பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் நேஸ்த பரத்கண்ணன். நன்றி, வணக்கம்.